சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முளைக்கட்டின ராகி மாவில் இன்றைக்கி கொல்கட்டை பார்க்க போகிறோம். ஃபிங்கர் கொல்கட்டைன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஸ்ப்ரவுட்ஸ் ராகி ரெசிபி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் ராகி மாவை நான் எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த 1 கப்புக்கு 1/4 கப்ன்றது பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இது கூட அந்த முளைக்கட்டின ராகி மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக நார்மல் பச்சரிசி மாவு 1 கப், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். அதை திருவின தேங்காய் ஒரு அரை சேர்த்துக்கலாம். வெல்லம் இப்போ எந்த கப்பில் ராகி மாவு எடுத்துருக்கோமோ அந்த கப்லேயே நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் 1 கப் நான் எடுத்திருக்கேன். வெல்லம் கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை சூடோடு நல்லா இப்போ தான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. சூடோடையே சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடோடு தான் வெல்லம் ஊற்றிக்கணும். இந்த சூடோட வெல்லம் ஊற்றும் போது மாவு நல்லாயிருக்கும், சாஃப்டாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்புலாம் வறுத்து போட்டிருக்கணும், நல்லா வாசமாக இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஓரளவு சூடு ஆறிடுச்சு. இப்போ கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது. லைட்டாக தண்ணி தொளித்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், தண்ணி தொளித்து ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். பூரிக்கு நம்ம எப்படி மாவு திக்காக பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். வாழை இலையில் இருந்துச்சுன்னா அதில் நம்ம நகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக கையிலே கூட நம்ம நகட்டி ஆவியில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு நகட்டணுமோ நகட்டிட்டு அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே நகட்டிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக வாழை இலையில் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக உருட்டிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். மேலேயும் வாழை இலையில் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஸ்டீம் பண்ணி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ சூடோடு எடுத்தோம்னா எல்லாம் பிஞ்சிரும். அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ நான் எல்லாமே தனித்தனியாக எடுத்துட்டேன். முளைக்கட்டின ராகி மாவில் வச்சு சூப்பராக ராகி கொல்கட்டை பண்ணியாச்சு.
பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. ஃபிங்கர் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.